என்ன உற்சவம் தெரியுமா? 22 காட்டிலும் 30 நாள் உற்சவம் நடக்குது. மார்கழி மாசம், மார்கழி மாசமே உற்சவம் தான். ஆண்டாளுக்குண்டான உற்சவமாக மார்கழி மாசத்துல கொண்டாடப்பட வேண்டும். பெரியோர்கள் அத்தனை பேரும் கொண்டாடக்கூடிய விஷயம். பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை அழகா சொன்ன. சின்ன வயசுல இருக்கிறச்சேயே குழந்தைகளுக்கு ஏற்பட வேண்டிய பக்தி யார உதாரணமா கொள்ளணும்? பிரகலாதாழ்வான கொள்ளணும் உதாரணமா. அத போல ஆண்டாளை உதாரணமா கொள்ளணும். நாம எல்லாம் நினைச்சுக்கிறோம், கொஞ்சம் வயசானப்புறம் பாத்துக்கலாமே, இன்னும் கொஞ்ச நாள் ஆனப்புறம் யோசிக்கலாமே. யோசிக்கிறதுக்கு மனசு இருக்கணுமே, உடல்ல தெம்பு இருக்கணுமே. சின்ன வயசுலேயே பக்தி பண்ண முடியும் அப்படிங்கறத உலகிற்கு காண்பித்தவள் ஆண்டாள். ஒரு பூமாலைங்கிறத ஆத்துல தொடுக்கிறத பார்த்தா இந்த பெருமாளுக்கு சாத்தினா எவ்வளவு நன்னா இருக்கு. ஏதாவது ஒண்ணு ஆத்துல பண்ணா இத பெருமாளுக்கு காண்பிச்சுட்டு சாத்தா எவ்வளவு நன்னா இருக்கு. நாம எல்லாம் அப்படி நினைக்கிறோமா? யார் நினைக்கிறது? அப்படி ஆத்துல அந்த மாதிரி பண்றச்சு உண்மையா சொல்லி கை சொல்லணும், பொய்யா கை சொல்லக்கூடாது. வெரி குட், சபாஷ். இப்ப ஆண்டாள் அப்படிதான் பக்தியை தன் நெஞ்சிலே